வணக்கம் வணக்கம். என்னோட பேர் சௌபர்ணிகா. நான் 3 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். புத்தா சிஓல தான் கத்துக்கிட்டேன் தியானம். கோவிட் டைம் 2021ல கோவிட் அந்த லீவ்ல இருந்தப்பதான். ஸோ அப்போ வந்து ஓவர் திங்கிங் அதிகமா இருந்துச்சு. தேவையில்லாத பயம், அந்த மாதிரியான மென்டல் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும்னே தெரியாது. மெடிடேஷன் பத்தி ஒண்ணுமே தெரியாது. எங்க ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்னாங்க பண்ண சொல்லி. ஸோ அதை பிளைண்டா அப்படியே ஃபாலோ பண்ணேன். எதுக்கு பண்றேன் ஏன் பண்றேனே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் கழிச்சுதான் அந்த எம்டினஸ் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கறத உணர்ந்தேன். ஸோ அது வரைக்கும் டெய்லியும் எப்படி மோட்டிவேட் ஆனேன்னா, பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்கல்ல, ஓகே இதெல்லாம் நடக்குது அப்படி டெய்லியும் ஒவ்வொன்றா கேட்டு, அதுவும் யூத் செஷன் தான். 21 days யூத் செஷன் இங்கிலீஷ்ல. அப்புறம் அதை ஒவ்வொன்றா கேட்டு 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 ஸோ பொறுமையா இருந்து டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 45 days கிட்ட ஆகி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அந்த ஓவர் திங்கிங் கம்மியாகி அந்த மென்டல் இஷ்யூஸ் எல்லாம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பிசிக்கல் ஹெல்த்துக்கு வரும்போது கால் நரம்பு பிடிக்கிற பிரச்சனை இருக்கும். சின்ன சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் போகிற ஏஜ்ல இருந்து தேர்ட் ஃபோர்த் படிக்கிறப்பவே. ஸோ அதுதான் வந்து பெரிய ரீசனா இருக்கும். அப்படி ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வீட்டுல இருக்கிறதுக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நரம்பு இழுக்கும் இந்த கெண்டைக்கால்ல. ஸோ அது ரீசனா வச்சு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவேன். ஸோ அது ரொம்ப வருஷமா இருக்கு. 9+ இயர்ஸாவே அது இருந்துச்சு. ஸோ மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிருச்சு. இப்போ சொல்லணும்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வரவே இல்லை. அது வந்தாலும் 1 செகண்ட் 2 செகண்ட் தான் இருக்குதே தவிர அது டக்குன்னு போயிருது. முன்னாடி மாதிரி ரொம்ப நேரம் இருக்காது. ரொம்ப உள்ள நரம்பு இழுக்கும், வலி உயிர் போக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அது சரியாயிடுச்சு. அப்புறம் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது கால் ஃபிளிப் ஆகி இப்படி திரும்பிடுச்சு ரைட் சைடு. பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறதுக்கு நடந்து போகும்போது எலும்புல அடி. ஸோ பாத எலும்புல ஆஹ் மா எண்ணெய் மாவு கட்டா எண்ணெய் கட்டு போட்டிருந்தேன். ஒரு 2 வாரம் போடணும்னு சொன்னாங்க. 2 வாரம் எல்லாம் தாங்காது, 2 நாள்ல இது சரியாயிடணும்ன்ற மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பவும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு வாரத்துல ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் எல்லாம் பண்ணல. அது தியானம் பண்றப்பவே உள்ள அந்த அடிப்பட்ட இடத்துல உள்ள எலும்பு மூவ் ஆகும். அந்த இடத்துல ஏதோ நடக்கும். ஸோ அந்த இடத்துல மூவ் ஆயிட்டு விரல் தானாவே மூவ் ஆகும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே நடந்து 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 நேச்சுரலாவே கால் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நேத்தும் முந்தா நாளும் சந்திரா மாஸ்டரும் வாணி மேமும் கோயம்புத்தூர்ல தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மாவும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கெரியர் சைடு பார்க்கும்போது நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குவாண்டம் கோஹரன்ஸ் டெக்னாலஜிஸ், அது சந்திரா மாஸ் ராகேஷ் சாரோட கம்பெனி. நம்ம புத்தா சிஓ ஆப் டெவலப் பண்றது. ஸோ அங்கதான் போய் அந்த வேலை தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரே இதுல இருந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ண பண்றப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. ஸோ அந்த மாதிரி என்ன மேனிஃபெஸ்ட் பண்றதா இருந்தாலும் நீ ஒரு தடவை யூனிவர்ஸ்ட்ட கேட்டு பண்ணு, அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு வாய்ஸ் வந்துச்சு. நம்ம மைண்ட் அதெல்லாம் இல்லை, எனக்கு இந்த வேலை தான் பண்ண பிடிச்சிருக்கு, நான் இதை தான் பண்ணுவேன், எனக்கு இங்கதான் நான் போய் வேலை செய்வேன், அதனால நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியே தீருவேன். அந்த அந்த ஒரு மனசுல நினைச்சிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவும் கிடைச்சிருச்சு. அப்புறம் போய் எல்லாமே கம்ப்ளீட்டா செட்டுட்டேன். 9 daysல பெங்களூர் ஷிஃப்ட் ஆக வேண்டியது. பார்த்தா ப்ரிவென்ஷன் நிறைய வந்துச்சு, தடங்கள் ஆயிட்டே இருந்துச்சு. வீட்டுல போனாங்க. அது ஒரு டைம் 2 டைம் தடங்கள் வந்திருந்தா தெரிஞ்சிருக்காது, ஏகப்பட்ட டைம் வந்துச்சு. சரி ஓகே நமக்கு வேற ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில இருந்து வெளியில வந்து அதை அக்செப்ட் பண்ணி சரி வேற ட்ரை பண்ணலாம், வீட்டுல சொல்லிட்டே இருந்தாங்க ட்ரை பண்ண சொல்லி. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்பதான் வந்து இன்னொரு கம்பெனி வந்துச்சு. ஸோ அந்த கம்பெனில வந்து ஸோ அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா, நான் யூத் செஷன்ல ரெகுலரா இருந்தேன். அப்புறம் மென்டர்ஸ் கூட பேசிட்டு இருந்தேன். புக்கு நிறைய படிச்சேன். சார் சொன்ன மாதிரி புக் எல்லாம் வருஷ கணக்குல இருந்துச்சு செல்ஃப்ல. பாக்குறப்பெல்லாம் சொல்லும், அதை எதுக்கு வாங்கிட்டு வந்த, எடுத்து படி எடுத்து படி. எனக்கு போர் அடிக்குது, நான் படிக்க மாட்டேன், அந்த ஒரு மைண்ட்ல இருந்தேன். ஸோ பார்த்தா லாஸ்ட் மந்த்தும் சரி இப்போனாலும் சரி நானே எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். சிலது வந்து மாஸ்டர்ஸ் சொல்லி படிக்க ஆரம்பிச்சேன். லைக் வித்யா மேம் சொல்லியிருக்காங்க சரண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி.
ஆனா நான் ஜெயஸ்ரீ மேம் கூட பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் அதை படிக்க சொன்னாங்க. என்ன சொல்றாங்க, இது இவங்களும் சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க. சரி, ஓகே. அதுவும் கூகுள் ப்ரிவ்யூ தான் படிச்சேன். வாங்கல அந்த புக்கை. வீட்டுல கேட்டா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்க முடியலன்னு சொல்லி அந்த 32 பேஜ் தான் ப்ரிவ்யூ இருந்துச்சு. 2 பேஜ் 3 பேஜ் படிக்கலையே என்னதான் நடக்கும், இந்த யூனிவர்ஸ் இவ்வளோத்தையும் பாத்துக்குது இல்ல. சூரியன் கரெக்டான இடத்துல உதிக்குது, மறையுது. ஸோ ஒரு பூனா இது சின்னதுல செடியில இருந்து வந்து ஸோ எல்லா சின்ன விஷயங்களையும் இந்த யூனிவர்ஸ் பாத்துக்குதுல, நம்ம வாழ்க்கையும் பார்த்துக்கும், பாத்திரலாம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அடுத்தது ஆல்கெமிஸ்ட்னு ஒரு புக் படிச்சேன். அப்போ அதுவும் பார்த்தா உனக்கு ஒண்ணு வேணும் அப்படி இருந்ததுன்னா எல்லா யூனிவர்ஸுமே கான்ஸ்பயர் பண்ணி அது உனக்கு கொடுக்கும். ஸோ அந்த பிரமிட் ட்ரெஷர் தேடி அந்த பையன் போறது. ஸோ அந்த சூழ்நிலைகள் நிறைய மாறி மாறி இங்க போறது அங்க போறது. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா இருந்துச்சு. பாத்திரலாம் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. சரி, என்னதான் முடிவாயிரும்னு பாத்திரலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். அடுத்தது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி ரொம்பவுமே உதவுச்சு. ஸோ அதுல மாஸ்டர் பண்றது, படிக்காம அவர் என்ன ஃப்ரெண்டு சொல்லி தராரோ அதை மட்டுமே படிச்சுட்டு போய் எழுதுவாரு. ஸோ நான் என்ன படிச்சனோ அது அது மட்டும்தான் எனக்கு இன்டர்வியூல வந்துச்சு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. மென்டர்ஸோட பேசிட்டு இருக்கிறது, செஷன்ல கண்டினியூஸா இருக்கிறது, இதெல்லாம் எப்போ நடக்க ஆரம்பிச்சதுன்னா எப்போ சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனோ அப்பதான் இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல எப்படி செலக்ட் ஆனதே தெரியல. எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே பண்ணல. பார்த்தா 2 ரவுண்ட் கம்ப்ளீட். அப்புறம் 3ஆவது ரவுண்டு பர்சன்டேஜ் ஏத்துறதுக்கு மட்டும்தான், கம்யூனிகேஷன் ரவுண்டு. 2 ரவுண்ட் முடிச்சாலே 4 ரவுண்டு முடிச்ச மாதிரி. ஸோ ஃபோர்த் ரவுண்டு தான் டெக்னிக்கல் பிளஸ் நான் டெக்னிக்கல் ரவுண்டு. ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அப்பதான் சீரியஸா எடுத்தேன். ஒரு 4 நாள் டைம் இருந்துச்சு இன்டர்வியூக்கு முன்னாடி. அதான் உட்காந்து சரி இந்த மத்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டு என்ன கேட்டிருக்காங்கன்றத வச்சு நானா படிக்க ஆரம்பிச்சேன். அந்த மாஸ்டர் இதை படிச்சதுனால சரி என்ன படிக்கிறோமோ அதுதான் வரும்ன்ற இதுல அதுலயே அதான் போட்டிருந்துச்சு. ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணி படிச்சேன். அப்புறம் பார்த்தா அதே மாதிரிதான் நான் என்ன படிச்சேனோ அதை மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ இன்டர்வியூ சூப்பரா முடிஞ்சு அக்டோபர் 1ஆம் தேதி. அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் வீக், ஐ மீன் தேர்ட் ரவுண்டு ஃப்ரெண்டு முடிச்சிருந்தாங்க. சரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோர்த் ரவுண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி இதெல்லாம் தான் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்றப்போ எனக்கு லாஸ்ட் வீக்கே ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெடியை போட்டாங்க. இந்த மாதிரி அசென்சர் பத்தி உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி மாச கணக்க பண்ணுவாங்க, 3 மாசம் ஆகும் ஆஃபர் லெட்டர் வரக்கு. அவனக்கா ஷாக் ஆயிட்டேன். இன்னும் 3 மாசம் ஆகுமா? அப்புறம் தான் அதெல்லாம் இல்ல, உனக்கு கிடைக்கணும்னா கிடைச்சே தீரும். என் வாழ்க்கையில உனக்கு நினைச்சு பாரு, உனக்கு இவ்வளவு நடந்திருக்குன்னு நினைச்சு பாரு. அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. அந்த வாய்ஸ் வந்து சொல்லுச்சு. இருந்தாலும் லைட்டா பயம் இருந்துச்சு. அப்பவும் சரி இந்த கான்பிடன்ஸ்ல அந்த நம்பிக்கையிலேயே இருந்தேன். கிடைச்சிரும், அதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும் அப்படின்ற இதுல இருந்தேன். கரெக்டா ஒரு அக்டோபர் 10 அன்னைக்கு ஒரு மெயில் வந்துச்சு. இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க, நீங்க எங்க கம்பெனிக்கு நிறைய இனோவேஷன் நிறைய கொண்டு வந்து சேர்ப்பீங்கன்னு நம்புறோம் அப்படின்னு. அடுத்த நாளும் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஏதாவது மெயில் வந்துச்சான்னு கேட்டேன். ஆமா மெயில் வந்துச்சு. உனக்கு வந்துச்சா? இல்ல வரல. ஓகே, அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 10 அன்னைக்கு. அப்புறம் பார்த்தா சர்டிபிகேட்லாம் வாங்கணும்ல, வெரிஃபிகேஷனுக்கு. 10th வந்து தேர்ஸ்டே, ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே சண்டே காலேஜ் லீவு, ஃப்ரைடே போக முடியல. அப்போ சொல்லிட்டே இருந்துச்சு மனசு, போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, சப்மிட் பண்ண சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே லீவுன்னு தெரியும், இங்க பாரு நடுவுல எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைக்கெல்லாம் யூனியர்ஸ் கொண்டுட்டு போய் விடாது, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் மண்டே சரி ஓகே என்னாலும் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு மண்டே போக சொல்லிட்டு தோணிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு மழை. ஸோ போறப்ப வெயிட் பண்ணி போய் வரையில காலேஜ் 20 கிலோமீட்டர்ஸ் பைக்ல தான் போனோம். வரையில நனைஞ்சிட்டு ஃபுல்லா நனைஞ்சிட்டு தான் வந்தோம். அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு 5:30 ஆயிடுச்சு ஈவினிங். ரிஃப்ரெஷ் ஆயிட்டு 6:15 அப்போ மெயில் செக் பண்றேன். வரையில வந்துட்டு இருக்கும் போதே 5 மணிக்கு மெயில் வந்திருக்கு. இந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணும், மெயில் செக் பண்ணிட்டே இருங்க, ஒரு தனி மெயில் அனுப்புவோம், அதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். கரெக்டா 1 மணி நேரத்துல 6 மணிக்கு மெயில் வந்துருச்சு இந்த மாதிரி சப்மிட் பண்ண சொல்லி. ஸோ வாங்கிட்டு வந்ததை எடுத்து சுட சுட எடுத்து போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி கரெக்டா அடுத்த நாள் ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. அக்டோபர் 15. ஸோ என் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன். இந்த மாதிரி கிடைச்சா அவ தேர்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு அவ வேற அடுத்த குண்டு அவ போட்டான். இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் எல்லாம் சீக்கிரம் கொடுத்துருவாங்க, ஜாயினிங் லெட்டர் தான் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் வருஷம் பண்ணுவாங்க. என் வீட்டு பக்கத்துல இருக்க அண்ணாவும் அதான் சொன்னாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் வரதுக்கு லேட் ஆகும். என் ஃப்ரெண்டோட தம்பியில 3 மாசம் வெயிட் பண்ணா, இன்னொருத்தவங்க வருஷ கணக்குல வெயிட் பண்ணாங்க. இந்த டைம் நீங்க என்ன ஏமாத்த முடியாது, எவ்வளவு டெஸ்ட் வச்சாலும் இந்த டைம் நான் சக்சஸ்ஃபுல்லா நான் என் கான்பிடென்ட்ல தான் இருப்பேன், கண்டிப்பா எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும்ன்ற கான்பிடன்ஸ்ல இருந்தேன். அசைக்க முடியாத அந்த நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுல இருந்தேன். ஸோ கரெக்டா 9 days கழிச்சு டேட் ஆஃப் ஜாயினிங் கிடைச்சிருச்சு.
லொகேஷனும் அனுப்பிட்டாங்க. ஸோ சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா லொகேஷன் கோயம்புத்தூரே கிடைச்சிருச்சு. வீட்டில் ஆசைப்பட்ட மாதிரியும் கோயம்புத்தூர் கிடைச்சிருச்சு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இது எல்லா இடத்துலயும் வந்து மெடிடேஷன் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த தைரியம், அந்த மத்தவங்க கூட பேசுறது, ஸோ அவங்க சொல்ற மோட்டிவேஷன், அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்கல்ல. ஸோ கண்டிப்பா அந்த சரண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் இவ்வளோ புக்ஸ் நான் படிக்கலைன்னா இந்த அளவுக்கு வந்திருப்பேனான்னு தெரியல. அப்புறம் இவ்வளோ இந்த நம்பிக்கை எப்படி கிடைச்சதுன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த நம்பிக்கை கிடைச்சது. இது சிலது இப்ப ரீசெண்டா நடந்தது. மெயினா சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஸோ லாஸ்ட் இயர் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அவங்க இறந்தது எப்படின்னா கீழே விழுந்து இடுப்பு கிட்ட எலும்பு கிராக் ஆகி ஸோ எண்ணெய் கட்டு போட்டு காலில் இவ்வளோ பெரிய அவங்க ரொம்ப ஒல்லியா இருந்தாங்க அப்போ. ஸோ நல்லா இவ்வளோ மந்தத்துக்கு நகராம போட்டு ஆஹ் ரொம்ப அவங்கள பாடுபடுத்தி ஒரு அந்த சூழ்நிலையில இருந்தாங்க. ஒரு 10 to 15 daysல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நகராம இருந்தா அந்த புண்ணு வரும்னு சொல்லுவாங்கல்ல, கெடை புண்ணு. ஸோ அது வந்து அவங்க உயிரோட இருக்கும் போதே அந்த அந்த புண்ணுல எல்லாம் புழு வந்து சாப்பிட்டு ஸோ அந்த சூழ்நிலையில என் மனசு போட்ட 1008 கேள்வி போட்டு படுத்து எடுத்துருச்சு என் மனசு. நான் ஏன் அப்படி பண்ணுச்சு அப்படின்னா நான்வெஜ் சாப்பிடறத விட்டுட்டேன். ஆனா முட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்களோட பார்த்தப்போ நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடிஸ் வந்து நம்மளுடைய அதாவது நமக்கு 7 உடல்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 உடல்கள்ல ஒரு உடல் வந்து ஆஸ்ட்ரல் பாடி, ஆஸ்ட்ரல் உடல் சொல்லுவாங்க. அந்த நான் ஒரு மாஸ்டர் ஸ்பீச் கேட்டிருக்கேன். இப்போ நம்ம கறி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அந்த உயிரினத்தோட ஆஸ்ட்ரல் பாடி ஆஸ்ட்ரல் உலகத்துல காத்துட்டு இருக்கோம். நாம எப்ப அந்த உடலை விட்டு நீங்குவோம் அந்த நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியை சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல சாப்பிடுவோம். இன்னும் மேலோட்டமா நான் கேட்டது. நான் அது ஆஸ்ட்ரல் பாடி சாப்பிடுறத விடுங்க, பிசிக்கல் பாடியிலேயே உயிரோட இருக்கும் போதே உன்னோட உயிர் சாப்பிட்டு இருக்குதே இது. தயவு செஞ்சு இங்க பாரு, கடைசி காலத்துல உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நீ ஒத்தாளா இதெல்லாம் தாங்கியானும், உனக்கு இது தேவையா? விட்டுரு, முட்டையை சாப்பிடாத, விட்டுரு விட்டுரு, யாரும் என்னமோ பேசிட்டு போறாங்க, கான்பிடென்ட்டா இரு. தயவு செஞ்சு சாப்பிடாதன்னு போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்துச்சு மனசு. அதுக்கப்புறம் பாட்டினால இந்த முட்டை சாப்பிடறத கூட விட்டுட்டேன். ஸோ இப்போ ரீசெண்டா என் தாத்தா ஆஹ் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா குடல் அழுகிருச்சுன்ற ஒரு பிரச்சனை. ஆமா, ஆட்டோட குடலை எப்படி சாப்பிட்டுருப்போம் நம்மள, நானும் தான் சாப்பிட்டிருக்கேன். ஸோ அதுதான் திரும்ப வருது. இப்போ என்னாச்சுன்னா அவங்களோட ரத்தம் கெட்ட ரத்தம் அவங்க சம்திங் ஏதோ அவங்க சாப்பிட்டு அவங்க ரத்தம் இல்லாம போய் ரீஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நானும் சாப்பிட்டிருக்கேன் குடல் ரத்தம். ரத்தத்தை அந்த ஆட்டோட ரத்தத்தை கரைச்சு நானும் பண்ணியிருக்கேன் அதை கையால. எவ்வளவு கொடூரமான விஷயம் இல்ல. சோ அதெல்லாம் நமக்கு திரும்ப வருது. இதெல்லாம் நான் எங்க வீட்டுல சொன்னேன் அப்படின்னா இப்பவுமே அதான் சொல்லுவாங்க, அதெல்லாம் சத்து இருக்கு. போ அம்மா கேட்டுட்டு தான் இருக்காங்க அந்த ரூம்ல. அதெல்லாம் சத்து இருக்கு, சத்து இருக்கு, அதனாலதான் சாப்பிடறேன்னுவாங்க. ஆனா பின்னாடி நடக்கிறது ஸோ அது புரிய வரும். எப்பன்னா பண்ணதான் புரிய வரும். நீங்களே அதை விடுவீங்க. தயவு செஞ்சு அதுல இருந்து விட்டு வெளியே வந்துருங்க. அண்ட் ஒரு பாய்சன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட முடியாது, அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இன்னும் அவங்க வீட்டுல அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியல, அதனால நான் சாப்பிட சொன்னாங்க. ஸோ சீக்கிரம் அவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ தியானம் பண்றதோட புக்கு படிச்சுட்டு சர்வீஸ்ல இருங்க. உங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அவ்வளவுதான். தேங்க்யூ.